என்ன? அஸ்வந்த் நல்லா தூங்கிட்டானா? சரி, நான் இவனை ரூம்க்கு தூக்கிட்டு போறேன். பரவாயில்ல, அவன் இங்கே தூங்கட்டும். சரி. அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ வா. என்ன விஷயம்? சத்தமா பேசினா இவன் டிஸ்டர்ப் ஆயிட போறான். வெளியில போய் பேசலாமா? போ, வரேன். என்ன விஷயம்? அது பேசணும்னு கூப்பிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, இத நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்பவும் பிஸியா இருக்க. அது மட்டும் இல்லாம இத நான் உன்கிட்ட சொன்னா நீ எங்க என்ன தப்பா நினைச்சுக்க போறேன்னு பயமா இருக்க. ஏன்? தப்பா ஏதாவது சொல்ல போறியா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். எல்லாம் நம்ம அஸ்வந்த பத்தி தான். அவனுக்கு என்ன? பையன் இப்ப வளர ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு நம்ம பண்றதெல்லாம் அவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். நாம பண்றதெல்லாம் இல்ல சந்தோஷ், இப்பெல்லாம் நம்ம பேசுறதில்ல, நமக்குள்ள பேச்சுவார்த்தையே சரியில்லைன்றதெல்லாம் அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அதனால ஒன்னும் இல்ல, அவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியல. அப்படி என்ன அவன் கேக்குறான்? நீ ஏன் மம்மி டாடி கிட்ட பேச மாட்டேங்கிற? டாடி ஏன் உன் கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு என்னென்னமோ கேக்குறான். நீங்க என்னைக்குமே பேச மாட்டீங்களான்னு கூட ஒரு வாட்டி கேட்டான். எனக்கு அவன் கிட்ட என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்படியே போனா அது நம்ம குழந்தையோட மனநிலைய ரொம்ப பாதிக்கும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நடிக்கணும். என்னது? நடிக்கணுமா? ஆமா சந்தோஷ், நம்ம குழந்தைக்காக நம்ம இனிமேல் அவன் கண்ணு முன்னாடி ஆச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி பழகுற மாதிரி நடிக்கணும். அப்பதான் அவனோட அம்மா அப்பா அவன் மேல நிஜமான பாசம் வச்சிருக்காங்கன்னு அவனுக்கு புரியும். இல்லன்னா நம்ம குழந்தையோட மனசுதான் தினம் தினம் உடைஞ்சு போகும். இனி அவன் வளர வளர நமக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே அவன் ஈஸியா புரிஞ்சுப்பான். இதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிற வயசும் இல்ல. அவனுக்கு தெரிஞ்சா அவன் ஃபியூச்சருக்கு அது நல்லதும் இல்ல. சந்தோஷ், என்ன மன்னிச்சுடுப்பா. நீங்க பேசும்போது குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காத. மாயா சொல்றது கேட்டு என்னால அமைதியா இருக்க முடியல. ஒரு அம்மாவும் அப்பாவும் பேசாம இருந்தா அது உங்க குழந்தையோட வாழ்க்கைய ரொம்ப பாதிக்கும். இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வெளியே சிரிச்சாலும் மனசுக்குள்ளவே ஏங்கி ஏங்கி கோவக்காரனாவும் போக போக தனிமையாவும் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வேணாம் சந்தோஷ், தயவு செஞ்சு மாயா சொல்ற மாதிரி குழந்தைக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி சிரிச்சு பழகுற மாதிரி தயவு செஞ்சு கொஞ்சம் நடிங்க. அது போதும். இத நான் என் பொண்ணுக்காக உன்கிட்ட கேட்கல சந்தோஷ், என் பேரனுக்காக கேக்குறேன்.
தயவு செஞ்சு இத மட்டும் அவனுக்காக செய் சந்தோஷ். இது எனக்கும் என் குழந்தைக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. நீ உள்ள போமா. இல்லடி மாயா, உன்னை போன்றல. சந்தோஷ், ஒரு நிமிஷம். நான் இதை எனக்காக கேட்கல. நீ எனக்கு கொடுத்த இடத்த நான் அட்வான்டேஜாவும் எடுத்துக்கல. அஸ்வந்தோட அப்பாவா உன்கிட்ட கேக்குற, அவனோட அம்மாவா உன்கிட்ட கேக்குற. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என் மேல இருக்கிற கோவத்தை நம்ம குழந்தை மேல காட்டிடாத. நம்ம வாழற இந்த வாழ்க்கையே அவனுக்காக மட்டும்தான். நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே அவன்தான் சந்தோஷ். இதுக்கு மேல நான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு அவனுக்காகவாவது ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா நம்ம வாழலாம். ப்ளீஸ் சந்தோஷ். மம்மி, என்ன? நானும் உங்க கூட வரேன் மம்மி. ஏய், நாங்க போயிட்டு இப்ப வந்துருவோம். நீ ஹோம்வொர்க்லாம் முடிச்சு வை. ப்ளீஸ் மம்மி. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, பேசாம இரு. என்னங்க காலையிலே வரேன்னு சொன்னீங்க, இவ்ளோ லேட்டா வரீங்க? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. யாருமா? நீங்க சொன்னீங்களே அந்த எலக்ட்ரீஷியன், வர சொல்லவா? வர சொல்லுமா. வாங்க. நாங்க இப்ப வெளியே கிளம்பிட்டோம். எங்க பொண்ணு மட்டும்தான் வீட்ல இருப்பா. வேலை முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. வாங்க வாங்க. இந்த ஃபேன் சரியா ஓடுறது இல்ல. கிச்சன்ல ஒரு ஸ்விட்ச் கூட சரியா வேலை செய்யல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா ஸ்விட்சையுமே மாத்திருங்க. கிச்சன் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போங்க. ஏய், அவர் வேலையை முடிச்சதும் இந்த லைட்டு ஃபேனு இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்தான்னு கரெக்டா பார்க்கணும். புரியுதா? மம்மி, நானும் உங்க கூட வரேனே. ஏய், எங்க கூட வந்து நீ என்ன பண்ண போற? இல்ல மம்மி, நீங்க எல்லாரும் போறீங்கல்ல, நானும் வரேனே. ஏய், நாங்க என்ன ஃபாரின் ட்ரிப்பா போறோம்? காவியாக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்க தானே போறோம். நீ அங்க வந்து என்ன பண்ண போற? ஒழுங்கா வீட்டே இரு. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு மம்மி. பட்ட பகல்ல வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு அப்படி என்னடி பயம்? அந்த அங்கிள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, இரு. இல்ல மம்மி. ஏய், எங்களுக்கு தெரியாம உங்க அப்பா கிட்ட மட்டும் போன்ல பேச தெரியுதுல்ல? இப்ப மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி மம்மி மம்மி நான் கூட வரேன்னு கொஞ்சற. ஏய், இவகிட்ட பேசி நேரத்தை வீணடிக்காம கிளம்பு. வா போலாம். வாமா. பாய் பாட்டி. ஏய், நீ எதுக்கு வெளியே வந்த? உள்ள போ. போ.
பாப்பா கிச்சனுக்கு எப்படி போனோம்? பயமா இருக்கா? உன் பேர் என்ன? அஞ்சலி. அங்கிளுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துரு. இந்தாங்க அங்கிள். அஞ்சலி, ஆன்ட்டி, பால்கனில தனியா நின்னு என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்ல ஆன்ட்டி. இல்லையே, அஞ்சலி பாப்பா டல்லா இருக்கீங்களே. என்னடா, வீட்ல உங்க மம்மி பாட்டிலாம் இல்ல? இல்ல ஆன்ட்டி. இல்லையா? ம், எல்லாரும் எங்க போயிருக்காங்க? ஷாப்பிங் போயிருக்காங்க. உன்னை தனியாவா விட்டுட்டு போயிட்டாங்க? ம், நான் வரேன் தான் சொன்னேன். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க மம்மி வந்ததுக்கு அப்புறம் போலாம். இல்ல ஆன்ட்டி, வீட்ல கரண்ட் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மம்மி அத பாத்துக்க சொன்னாங்க. நீங்க என்ன பாப்பீங்க? வேலை முடிஞ்சதும் ஸ்விட்ச் ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுவேன். அதெல்லாம் பெரியவங்க பண்ண வேண்டிய வேலை, நீங்க பண்ண கூடாது. முதல்ல கீழ இறங்கி வாங்க. வேணாம் ஆன்ட்டி, மம்மி கண்டிப்பா திட்டுவாங்க. ஆண்டி சொன்னா கேட்கணும். தனியாலாம் வீட்ல இருக்க கூடாது. வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க பேசினா மம்மி என்ன திட்ட மாட்டாங்களா? அஞ்சலி பாப்பாவை மம்மி நிச்சயம் திட்ட மாட்டாங்க. ஆண்டி இருக்கேல்ல, நான் பேசிக்கிறேன். நீங்க வாங்க. சரி ஆன்ட்டி, வரேன். ஹலோ, வேலை முடிஞ்சதா? இன்னும் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் காரியத்தை முட்றா. சரி. ஏய், எல்லாம் தற்செயலா நடந்த மாதிரி இருக்கணும். என்ன புரியுதா? நான் பார்த்துக்கிறேன்.
எங்க போற? ஆன்ட்டி கூப்பிடுறாங்க, நான் அங்க போறேன். சீக்கிரம் வந்துரு. என் வேலை முடிய போகுது, நான் கிளம்பணும். ம். வாங்க வாங்க ஆன்ட்டி வாங்க. வாங்க. இவளா? என்ன மம்மி இவ்வளோ போய் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? டேய், அஞ்சலி வீட்ல யாரும் இல்லடா. அவ கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டும். தப்பா இருந்ததுல நம்ம எனிமி உள்ள என்ட்ரி ஆகலானே. சரியில்லையே. என்னடா முழிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. அதான பார்த்தேன். நம்ம விளையாடலாமா? உனக்கு என்ன பிடிக்கும்? ரிப்போர்ட் கார்டை கொடுத்து 1 வாரமா ஆகுது. அதை காட்டினா எந்த கலர் வச்சிருவாங்க. சைன் வாங்காம போனா மிஸ் அடிப்பாங்க. சின்ன வயசுல ஒரு பையனுக்கு எவ்வளோ பிரச்சனை. சோ சேட். ஓய், ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்களா? ஐயோ போடுற சொல்லி வச்ச மாதிரி கேக்குறாங்க. என்னடா கொடுத்தாங்களா இல்லையா? இல்லையே. அடப்பாவி. இல்லையே. இல்ல ஒரு இது இல்லையே. என்ன இது இல்லையே? டேய், உண்மைய சொல்லு. ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்களா இல்லையா? மாட்டு விட்டுடு சுண்டல். சரி அஞ்சலி, உனக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க ஆன்ட்டி. அவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சு, அதனால ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? ஏய் லூசு, இவன் தான் அப்படி சொல்றானா? இவளும் கேட்டுட்டு இருக்கா பாரு. நிஜமாவா அஞ்சலி? ஆமா ஆன்ட்டி, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. எப்பமா கொடுத்தாங்க? 1 வாரம் ஆச்சு அங்கிள். ஒரு வாரம் ஆச்சா? டேய், எங்க மறைச்சு வச்சிருக்க? என் கிளாஸ் டெஸ்க்கு கீழே வச்சுட்டேன். அங்க ஏன்டா வச்ச? அங்க வச்சாதால யாருக்கும் தெரியாது. டேய், ஒரு வாரமா மிஸ் உன்கிட்ட கேக்கலையாடா? கேட்டாங்க ஆன்ட்டி. அதுக்கு இவன் என்னமா சொன்னா? பாட்டி சீரியஸ்ன்னு சொன்னா. எலி எப்படி கோத்து விட்டு பாரு. நான் சீரியஸா? ஐயோ, ஒட்ட பாவி. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. வீட்ல சோறு போட கூட ஆள் இல்ல. ரிப்போர்ட் கார்டுல எப்படி சைன் பண்ணுவாங்கன்னு கேட்டான். மிஸ் நம்பிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் நம்பினாங்க, செகண்ட் நம்பல. சொல்லாத. செகண்ட் என்னமா சொன்னா? ஏடிஎம்ல பணம் எடுக்க போன எங்க அம்மா 3 நாளா வரலன்னு சொல்லிட்டான். உடனே நம்பிட்டாங்க. ஷிட். ஓ மை காட். எங்க மம்மிய தேட முடியாத அளவுக்கு டாடிக்கு ஃபீவர், கை காலெல்லாம் நடுங்குது. இப்போ சைன் பண்ணா சரியா வராது. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா மேம்னு அவங்களையே நம்ப வச்சிட்டான். நாளைக்கு தான் கடைசி டே, கட்டாயமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. டேய், ஏன்டா இப்படி பண்ண? டேய், பேசிட்டே இருக்கும்போது எங்கடா போற? மா அவசரமா வருதுவா, இருமா போயிட்டு வந்துடுறேன். டேய், மொபைல கூட. டேய் டேய் டேய். சந்தோஷ் நம்பரு. ஹலோ பாட்டி, நான் அசல் பேசுறேன். ஆ, நான் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துக்க பாட்டி. ஆ சரிடா,
நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கேன். நீ சீக்கிரம் வா. ஓகே ஓகே பாய். ஓகே. அஞ்சலி, அவன் எவ்வளவு மார்க் வாங்கினா? இங்கிலீஷ்ல 23, மேக்ஸ்ல 19, ஹிந்தில 11, ஐயோ மாட்டி விட்றாளே. இவிஎஸ்ல 16, சயின்ஸ்ல 60. ஓ, அதான் விஷயமா? அவன் பிரில்லியன் தான். நாம தான் அவனை கவனிக்கிறது இல்ல. அவனுக்குள்ள ஒரு அப்துல் கலாம் இருக்கும்போது நம்ம விவேகானந்தரை தேடுறது தப்பு இல்ல. ஆமா மாயா, நீ சொல்றது கரெக்டு தான். வாடா 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 வாடா. என் பேராண்டி 60 மார்க் எடுத்திருக்கான் பாத்தியா? என் கண்ணு. சயின்ஸ்ல 60 மார்க் வாங்கியிருக்க, அதையே என்கிட்ட சொல்லாம மறைச்ச. நீ எவ்வளோம்மா வாங்கியிருக்க? நானும் 60 மார்க் தான் அங்கிள். அப்படியே அஞ்சலி? ஆமா ஆண்டி, கிளாஸ்ல எல்லாருமே 60 மார்க் தான். மொக்கப்பட்டாலே. கொஸ்டின் பேப்பர் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் 60 மார்க் போட்டாங்க. பண்றத பண்ணிட்டு மூஞ்ச பாத்தியா அதுக்கு? அம்மா கோமுனர்லாம் திட்டாமா. ஏய், அவன் என்னடா பண்ணா? இன்னைக்கு என்ன மொக்கப்பட்டால. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஏன் மார்க் வாங்கல? ரிப்போர்ட் கார்டை காட்டல. ஏய், அவன் என்ன IAS படிக்கிறான்? பச்சை புல்லடி அவன். எல்லாம் நீ தான் அவனை கெடுக்கிறதே. நீ வாடா செல்லம், நாம கோயிலுக்கு போலாம். இந்த நாள் ஒன் டே லுக்கு சர்ச். வாங்கப்பட்டி போலாம். வா.